அது நல்லதா கெட்டதா? நீயோ யோசனை பண்ணு. ஒரு ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது செய்யலாமா செய்யக்கூடாதா? எது எஃபெக்ட் சார்? பாசிட்டிவ் எஃபெக்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்? அதாவது இல்ல நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடாத சில விஷயங்கள் செஞ்சா அது தப்புன்னு சொல்லுமா ரைட்டு சொல்லுவோமா? செய்யக்கூடாது செஞ்சா தப்புதான். தப்புதான். ஆமா. ஓகேங்களா? அது வந்து நேச்சுரலா ஒரு சிலருக்கு ஹாபிட், ஒரு சிலருக்கு அது ஹாபிட்டே கிடையாது. குடிக்க கூடாதுதான் முக்கியம். அதாவது ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா அது தப்பு அப்படிதான் சொல்லணும். நம்ம மனசுல சில விஷயங்கள் தோணும், இது செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்னு. செய்யணும்னு தெரியா செஞ்சிருவாங்க, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது முடிவு எடுத்துருவாங்க. அது மாதிரி எல்லாருமே இல்ல. இப்ப நீங்க கேக்குற கேள்வி இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு. ஒருத்தருடைய உடம்பு அந்த உணர்ச்சி அந்த வேகம் அதை பொறுத்துதான். ஆனா தயவு செய்து அது குடிக்க கூடாது. அது தப்பான விஷயம். குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா எஃபெக்ட் வரும். என்ன எஃபெக்ட் வரும்னா பெண்களுக்கு வாந்தி வரும், பெண்களுக்கு வாமிட் வரும், கொமுட்ல இருக்கும், ஒரு மாதிரியான எஃபெக்ட் குடிக்கும். ஆனா அது வந்து ஆண்கள் ஏன் சார் ரொம்ப ஆசைப்படுறாங்க? இல்ல அதான் சொல்ல வரேம்மா, எல்லாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு சில மனைவியை வந்து ரொம்ப பாசமாக்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அம்மா அது வேணாம், இதனால உனக்கு எதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், எனக்கு தான் பாதிப்பு, நீ 10 நாள் படுத்துக்கணும்னு வச்சுக்க, நான் தான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும் பார்க்கணும், அதெல்லாம் வேணாம், நான் வாயில வேணா பண்ணு, ஆனா நான் விடும்போது வாய் எடுத்துரு, அப்படி சில ஆண்கள் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் இல்லாத ஆண்கள் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன்னு யூரின் போறாங்க, நிறைய பேர் ஆண்கள் சுத்தம் பண்றதுக்கு அங்க தண்ணியில என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்துருவாங்க. பெண்கள் யூரின் போறாங்க, அங்க தண்ணியில என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. இப்ப அப்படியே வரும்போது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க, உணர்வு கொள்றாங்க, அப்படின்னும் போது அந்த சுத்தம் இல்லாத ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு வாயுவுல போன என்ன வரும், இன்ஃபெக்ஷன் வரும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதாவது எல்லாருமே கரெக்டா இருக்க மாட்டாங்க. நான் நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து செக்ஸ் பண்ணாவே அழகா முதல்ல குளிக்கணும், நல்லா வாசனை திரவியமான நல்லா வாசனை எஃபெக்ட், மூடு ஏத்துற மாதிரி, மல்லிப்பூ இப்படி போட்டு மூடு ஏத்துறாங்கல்ல, அது மாதிரி நல்லா மூடு ஏத்துற மாதிரி சோப்பு திரவியங்கள்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா பளபளன்னு ஆணுறுப்புலாம் நல்லா கம்ப்ளீட் கிளீன் பண்ணிட்டு பெண்ணுறுப்பை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாயில கையில் எதனாலும் வச்சு எதனா பண்ணிக்கலாம், சைட் எஃபெக்ட் வராது. ஆனா நிறைய பேர் சுத்தமே பண்றது இல்லை.